கதை தலைப்பு வானவில் பள்ளத்தாக்கின் அதிசயம். ஒரு ஆழமான நீல கடலில் ஒரு பெரிய சுறா மீன் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வலிமையானது, கடலின் ரகசியங்களை அறிந்திருந்தது. கடலில் உள்ள அனைத்து குகைகளையும் பவளப்பாறைகளையும் ஆழமான படுகொலிகளையும் அது பார்த்திருந்தது. ஆனால் ஒரு இடம் பற்றி அது கேள்விப்பட்டிருந்தது, ஆனால் ஒருபோதும் சென்றதில்லை. அதுதான் வானவில் பள்ளத்தாக்கு. வானவில் பள்ளத்தாக்கு என்பது கடலின் மிக தொலைவில் மிகவும் ரகசியமான ஒரு பகுதியாகும். அங்கு அரிய ஒளிரும் பூக்கள் இருப்பதாகவும் அங்குள்ள மரங்கள் பேசும் என்றும் கடலில் உள்ள மற்ற மீன்கள் கதை கதையாக சொல்லுவார்கள். அந்த பெரிய சுறாவுக்கு இந்த மாயமான இடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நீண்ட நாட்களாகவே இருந்தது. அதன் வயதான நண்பர் ஒருவர் அந்த பூக்களின் கதையை பற்றி சொல்லியிருந்தார். அந்த பூக்களை கொண்டு வந்து அவரிடம் கொடுக்க ஆசைப்பட்டது. ஒரு நாள் அந்த சுறா தனது துணிச்சலான பயணத்தை தொடங்கியது. அது நீண்ட தூரம் நீந்தியது, பாறைகளையும் ஆழமான படுகொழிகளையும் கடந்து சென்றது. சில சமயங்களில் வேகமாக சென்றது, சில சமயங்களில் மெதுவாக ஒவ்வொரு இடத்தையும் ரசித்து பார்த்தது. அதன் பயணம் மிகவும் உற்சாகமாக இருந்தது. திடீரென்று நீர் பிரகாசமாக மாறியது. சுறா மேலே பார்த்தது. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், இண்டிகோ, வயலட் அனைத்து வண்ணங்களும் சுவரை போல உயர்ந்த பாறைகளில் மின்னின. ஒளிக்கதிர்கள் நீருக்குள் பாய்ந்து தண்ணீரை வண்ணமயமாக மாற்றின. ஆம், இது வானவில் பள்ளத்தாக்குதான். பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் சுறா ஒளிரும் பூக்களை கண்டது. அவை நட்சத்திரங்களைப் போல மின்னி மென்மையான ஒளியை வெளிப்படுத்தின. எந்த பூக்களை பறிப்பது என்று தெரியாமல் சுறா சில நிமிடங்கள் அங்கேயே நின்றது. ஒவ்வொரு பூவும் ஒரு சிறிய ஒளிரும் விளக்கு போல இருந்தது. சுறா கவனமாக சில பூக்களை பறித்தது. அதன் இதழ்கள் மென்மையாக இருந்தன. அது பூக்களை பார்த்து வியந்து கொண்டிருந்த போது ஒரு பழைய பெரிய மரம், அதன் கிளைகள் தண்ணீரில் நீண்டிருந்தன, மெதுவாக பேசியது. அதன் குரல் ஆழமாகவும் அதே சமயம் அமைதியாகவும் இருந்தது. "வணக்கம், வலிமையான சுறாவே" என்று மரம் சொன்னது. சுறா ஆச்சரியப்பட்டது, ஆனால் பயப்படவில்லை. அது அத்தகைய ஒரு பெரிய மரத்தை இதுவரை பார்த்ததில்லை. "நீங்கள் யார்?" என்று கேட்டது சுறா. "நான் இந்த பள்ளத்தாக்கின் காவலன். உன்னை இங்கு கண்டதில் மகிழ்ச்சி" என்று மரம் பதிலளித்தது. "இந்த பூக்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அவை நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் சின்னங்கள். இவற்றை நீ எடுத்துச் செல்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை." மரம் ஒரு சிறிய இடைவெளி விட்டு, "ஆனால் ஒரு சிறிய உதவி கேட்கலாமா?" என்று கேட்டது. "நிச்சயமாக" என்று சுறா பதிலளித்தது. "இந்த பூக்களுடன் நீ திரும்பி வரும்போது எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும். அவை எப்படி காட்சியளித்தன, அவை யாருக்கு கொடுக்கப்பட்டன, அதன் மகிழ்ச்சி எப்படி இருந்தது என்று எனக்கு தெரிய வேண்டும். நீ மீண்டும் வருவதாக உறுதியளிப்பாயா?" என்று மரம் கேட்டது. சுறா மகிழ்ச்சியுடன் தலையாட்டியது. "நிச்சயமாக, நான் உறுதியளிக்கிறேன். அடுத்த முழு நிலவில் நான் திரும்பி வருவேன். அந்த அழகான கதையை நான் உங்களுக்கு சொல்லுவேன்" என்று சொன்னது. சுறா பூக்களை எடுத்துக்கொண்டு தனது பயணத்தை தொடங்கியது. அது தனது நண்பரிடம் பூக்களை கொண்டு சென்றது. நண்பர் பூக்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். பூக்கள் நண்பரின் இருப்பிடத்தை பிரகாசமாக்கின. அதன் வாசனை அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. சுறா தனது சாகசத்தை பற்றியும் பேசும் மரத்தை பற்றியும் நண்பரிடம் சொல்லியது. பல நாட்கள் கடந்து சென்றன. சுறா புதிய சாகசங்களில் ஈடுபட்டது. கடலில் உள்ள மற்ற மீன்களுடன் விளையாடியது. பூக்களின் அழகில் மூழ்கியது. முழு நிலவு வந்தது. ஆனால் சுறா அதை மறந்துவிட்டது. அது மிகவும் சோர்வாக இருந்தது, அல்லது புதிய சவால்களை எதிர்கொண்டிருந்தது. வானவில் பள்ளத்தாக்கு, பேசும் மரம், அதற்கு கொடுத்த வாக்குறுதி அனைத்தும் அதன் நினைவிலிருந்து அகன்றிவிட்டன. மறுநாள் காலை அது பூக்களை பார்த்தபோது திடீரென்று மரம் மற்றும் அதன் வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. ஒரு சங்கடமான உணர்வு அதன் இதயத்தை பிழிந்தது. ஒரு வாக்குறுதியை மீறிவிட்டோமே என்ற வருத்தம் அதை வாட்டியது. சுறா ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. ஒரு வாக்குறுதியை காப்பாற்ற தவறிவிட்டது என்ற எண்ணம் அதை தூங்கவிடவில்லை. அது உடனடியாக வானவில் பள்ளத்தாக்கை நோக்கி பயணிக்க தொடங்கியது. பள்ளத்தாக்கை அடைந்ததும் அது மரத்தின் முன் சென்று, "மன்னிக்கவும் பழைய நண்பா" என்று சொன்னது. "நான் எனது வாக்குறுதியை மறந்துவிட்டேன். ஆனால் இந்த பூக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டு வந்தன என்று சொல்ல நான் இங்கு வந்துள்ளேன்."
மரம் மெதுவாக அசைந்தது. அதன் இலைகள் மென்மையாக சலசலத்தன. உன்னுடைய நேர்மைக்கு நன்றி வலிமையான சுறாவே. சில சமயம் நாம் மறந்து விடுவோம், ஆனால் ஒரு வாக்குறுதியை காப்பாற்ற முயற்சிப்பதுதான் முக்கியம். நீ திரும்பியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மரம் தொடர்ந்தது. ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள். ஒரு வாக்குறுதி ஒரு பொக்கிஷத்தை போன்றது. ஒரு முறை கொடுத்தால் அது ஒருபோதும் உடைக்கப்படக்கூடாது. சுறா இந்த ஞானமான வார்த்தைகளை தனது இதயத்தில் பொறித்து கொண்டது. அன்றிலிருந்து அது எந்த வாக்குறுதியையும் மிக கவனமாக வைத்திருந்தது. அது ஒருபோதும் மீண்டும் உடைக்கப்படவில்லை. வானவில் பள்ளத்தாக்கின் அழகும் பேசும் மரத்தின் ஞானமும் அதன் வாழ்நாள் முழுவதும் அதன் நினைவில் நிலைத்திருந்தன. நீதி ஒரு வாக்குறுதியை ஒருபோதும் உடைக்கக்கூடாது.